ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில் கடந்த சில நாட்களாக ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் பார்த்தோன்னா Su-35 2 Su-27 விமானங்களை உக்ரைனோட விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்களை சுட்டு வீழ்த்து சென்ற செய்தி ரொம்ப பெரிய வைரலாச்சு. காரணம், ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 2 நாட்கள் கழிச்சு தான் அதை அக்னாலேஜ் பண்ணாங்க. அதோட சூடு அடங்குறதுக்குள்ளேயே மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த தடவையும் இந்த சம்பவத்தை பண்ணது Su-35 தான். R-77 ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைனோட ஒரு MiG-29 வகை விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தோன்னா முதல் முறையாக அஃபிஷியலாக ரஷ்யா உக்ரைனோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சு இந்த ஒரு சம்பவத்தை பண்ணதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ ரஷ்யா உள்ளே நுழையிறது பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் கழிச்சு தான் நாங்கள் உள்ளே நுழையிறோன்றதே ரஷ்யாவுக்கு ஒரு அவமானம் தான். ஆனால் அப்படி இருந்தும் இப்போ எப்படி அவங்களால நுழைய முடிஞ்சது? பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஷார்டேஜ் இருக்கா? அப்படி இல்லைனா உக்ரைனோட ட்ராக்குள்ளே ரஷ்யா சிக்க போகிறாங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் வரும். ஸோ இதை பற்றின அத்தனை தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ரஷ்யா உக்ரைன் அப்டேட்ஸ்க்கான ஒரு பதிவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கை தம்புக் ஷர்மன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ஷூடவுனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்கள் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவோட ஏடிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு ரொம்ப பிஸியான ஒரு நைட்டாக இருந்துட்டு. காரணம், கடந்த ஒரு 24, 48, 72 மணி நேரமாக கடந்த ஒரு 3 நாட்களாக உக்ரைன் இது வரைக்கும் ரஷ்யா மேலே ஃபயர் பண்ண அந்த ட்ரோன்களோட எண்ணிக்கை மட்டும் 1400 தாண்டிருச்சு. நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், 1400. என்னடா இருக்கே சொல்கிற, 1400னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 ட்ரோன் கிட்ட லான்ச் பண்ணியிருக்கணுமேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட அதை விட அதிகமான கவுண்ட் தான். 2 நாட்களுக்கு முன்னாடி ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ். இது வரைக்கும் இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் தொடங்கினதுலேருந்து இந்த அளவுக்கு அதிகப்படியான ட்ரோன்களை ரஷ்யா மேலே உக்ரைன் ஃபயர் பண்ணது இல்லை. அப்படி சொல்லக்கூடிய வகையில் 800 ட்ரோன்ஸை லான்ச் பண்ணாங்க. அப்படியே ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் பார்த்தோன்னா 500 ட்ரோன்கள். இந்த 800, 500 இதை சேர்த்தாலே 1300 வந்துருச்சா? இடைப்பட்ட அந்த ஒரு நாளில் 180 ட்ரோன்கள் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் அதில் 80 உக்ரைனால கன்ஃபார்ம் பண்ணப்படல, 100+ மட்டும் உக்ரைனால கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 1400க்கும் அதிகமான ட்ரோன்கள் 3 நாட்களில் இந்த இடத்துல உக்ரைனால ரஷ்யா மேலே ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இதுலையும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 1400ல் முதல் 800 ட்ரோன்களில் 280 ட்ரோன்களும், இப்போ அடுத்த 500 ட்ரோன்களில் 200 ட்ரோன்களும், ஓவராலாக 480 ட்ரோன்களும் மாஸ்கோ ரீஜனை நோக்கி மட்டுமே வீசப்பட்டிருக்கு. இதில் பெரும்பான்மையான ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் உக்ரைன் பண்ணியிருக்கக்கூடிய டாக்டிக்ஸ் இந்த இடத்துல ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை காட்டி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்கள் உள்ளே வந்தது மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடியது ரஷ்யாவோட விமானப்படையை பயன்படுத்தி மற்ற சில வகையான பன்சீர் போன்ற ஒரு பாயிண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இப்போ உக்ரைன் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இருந்து ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேஜ் ஆகுது, மாஸ்கோட செக்யூரிட்டி ஜோனுக்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கின்ற டேட்டாவை எடுத்துட்டு இருக்கிறதா செய்தி நடந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து இதை பேஸாக வச்சு எப்படி ரஷ்யா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை செக் பண்ணுறதுக்கு உள்ள ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் அனுப்பிட்டு அடுத்து பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்போ உக்ரைனும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. ஆனால் உக்ரைனுக்கு வரக்கூடிய இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜியே பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் ரஷ்யாவை டைவர்ட் பண்ண முடியுமோ டைவர்ட் பண்ணிட்டு வேற சைடில் அவங்களோட ஸ்ட்ரைக்ஸை பண்ணியிருக்காங்க. அப்படி இப்போ இந்த டைமில் இந்த பக்கம் 1400 ட்ரோன்ஸை ஃபயர் பண்ணிட்டு மாட்டிருக்கிறது எந்த ஒரு ரீஜன் பார்த்தோன்னா கிரீமியா தான். ரஷ்யாவோட கப்பற்படைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நேவல் ஸ்டோரேஜ் சைட்ஸ், இந்த ஆயுதங்களை கொண்டு கப்பற்படைக்கு தேவையான ஆயுதங்கள் கொண்டு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் மற்றும் அந்த நேவல் பேஸும் தாக்குதலுக்குள்ளானதான் செய்திகளானது வந்திருக்கு. எந்த அளவுக்கு டேமேஜ் தெரியல. ஆனால் FP2 வகையான ட்ரோன்கள், ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸ் வச்சு அந்த இடத்துல தாக்குதல் நடந்தா செய்தியானது வந்துட்டு இருக்கு. இது உக்ரைனுக்கு சின்ன சின்ன வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ அந்த ஷாட் டவுன் எப்படி நடந்ததுன்ற பற்றி பார்ப்போம். இப்போ சின்ன ஒரு மேப்பை காமிக்கிறேன். இது ரஷ்யன் பேஸ்டு டெலிகிராம் சேனல்ஸ்னால இந்த இன்சிடென்ட்டை அவங்க டிஸ்கிரைப் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஹார்லிவ்கா பகுதியில் ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும் கிளைட் பாம்ஸை வீசுறதுக்கும் உக்ரைனோட ஒரு MiG-29 வகை விமானம் ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த MiG-29 அவங்க அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு விமானம், மோஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணி ரொம்ப தேர்ந்த ஒரு விமானம்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் F-16 கம்பேர் பண்ணுறப்போ இதில் பேலோடுன்றது உக்ரைன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விமானங்கள் அப்கிரேட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதில் பேலோடு கெப்பாசிட்டின்றது அதிகமாச்சு. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர்கள் தொலைவுகளில் வரப்போ இந்த வகையான விமானங்கள்ல இருந்து இந்த கிளைட் பாம்ஸ்ன்றதை வீச முடியும். அது ஃப்ரண்ட் லைன் முழுக்க ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. இப்படி நேற்றும் அந்த விமானம் ஏவுகணைகளை வீசுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் அந்த விமானம் அந்த கிளைட் பாம்ஸை வீசுறதுக்கு முன்னாடி Su-35 அந்த ஒரு டார்கெட்டிங் ரேஞ்சுக்குள்ள
டைமில் இது வந்துருச்சு. இந்த விமானம் Su-35 வரது தெரிஞ்ச உடனே அந்த மிஷனை அபார்ட் பண்ணிட்டு குண்டுகளை கீழே, அதாவது எந்த விதமான டார்கெட்டிங் கோஆர்டினேஷன்ஸும் இல்லாமல் குண்டுகளை கீழே ட்ராப் பண்ணிட்டு வெளியே தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட Su-35 விடாமல் அந்த விமானத்தை விரட்டி ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டர்லேருந்து ரஷ்யன் கண்ட்ரோல்டு டெரிட்டரிக்குள்ளே வந்து அதற்கப்புறமா இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியும் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 39 கிலோமீட்டர்கள் உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே போயிருக்கு. அப்படி உள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து R-77 சொல்லக்கூடிய ரஷ்யாவோட ஏர் டு ஏர் மிசைல், இதோட உச்சபட்ச வேகமானது மேக் 4க்கும் அதிகம், அதை லான்ச் பண்ணி முடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த விமானம் இந்த ஏவுகணையை இந்த Su-35 லான்ச் பண்ணப்படுறப்போ அதோட கில் ஜோனுக்குள்ள தான் இருந்திருக்கு. ஸோ அந்த விமானத்தினால இந்த ஏவுகணையை தப்பிச்சு போக முடியாது. உக்ரைனோட அந்த ஒரு MiG-29 விமானத்தை நோக்கி 2 R-77 ஏவுகணைகளை வீசியிருக்கு. ஸோ அந்த விமானம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த விமானம் காலி. அடுத்த ஒரு முக்கியமான விமானத்தையும் உக்ரைன் இப்போ இழந்திருக்காங்க. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட கிளைமின் படி முதல் முறையாக உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி ஒரு கிளைமெல்லாம் வச்சது கிடையாது. மோஸ்ட்டாக வந்து எனிமி ஏர்க்ராஃப்ட் லாஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் இதை போன வீடியோலையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனால் உக்ரைனோட பார்டருக்குள்ளே நுழைஞ்சு அடித்ததை இப்போ தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாற்றம் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா பேட்ரியாட் காலி. இது மட்டும்தான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா பேட்ரியாட் இருக்க வரைக்கும் ரஷ்யாவோட விமானங்கள்னால அந்த அளவுக்கு ஈஸியாக உள்ள நுழைய முடியல. Su-57 தவிர்த்து வேற எந்த விதமான விமானத்தினாலையும் அவ்வளவு எளிதில் ரஷ்யா உக்ரைன் அந்த யுத்த காலத்தில் அந்த ஃப்ரண்ட் லைனை தாண்டி முன்கள பகுதிகளை தாண்டி உக்ரைனுக்குள்ள நுழைய முடியல. இப்போ பேட்ரியாட் காலி ஆயிடுச்சுன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட டெப்ளீட் ஆயிருக்குன்றதை ரஷ்யா செக் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவாக நான் இதை பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லாத அளவுக்கு Su-34 வகையிலான விமானங்கள் ஃப்ரண்ட் லைன்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து கிளைட் பாம்ஸை லான்ச் பண்ணுது. இதற்கு முன்னாடிலாம் ரொம்ப சேஃபான ஒரு ஜோனா எப்படி வந்து உக்ரைனோட விமானங்கள் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இந்த கிளைட் பாம்ஸை லான்ச் பண்ணுதோ அதே மாதிரி தான் ரஷ்யாவும் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு. அப்படியே அவங்க லான்ச் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விமானத்தை நோக்கி 3 மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் 3 விமானத்துக்கு சேர்ந்து ஒரு மிசைலை தான் லான்ச் பண்ண முடியுன்ற ஒரு நிலைமையில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் அவங்க மாட்டியிருக்காங்க. ஒருவேளை நம்மளோட Su-34 உள்ள போச்சுனாலும் அந்த மிசைல்ஸ் உள்ள வரப்போ நம்மளோட Su-35 எஸ்காட்டுக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து அந்த மிசைல்ஸை விட அதிகப்படியான ஏர் டு ஏர் மிசைலை லான்ச் பண்ணி நம்மளோட விமானங்களை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ரஷ்யா வந்து நின்று இருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு வேற வழி கிடையாது. அவங்களோட வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்ட எப்படியாவது இந்த பேட்ரியட் இன்டர்செப்டார்ஸை வாங்குறது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்டாக்ஸில் இருக்கிறது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்தா மட்டும்தான் இவங்களால இந்த இடத்துல தப்பிக்க முடியும். இந்த நிலைமையிலேருந்து உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு நாடுனால மட்டும்தான் முடியும், அது ஜெர்மனி. ஏன்னா ஜெர்மனி மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய IRIS-T மற்றும் SAMP-T போன்ற ஆயுதங்கள் இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஆல்ரெடி நிறைய இடத்துல கை கொடுத்துருக்கு. குறிப்பாக சொன்னால் ஒடேசா போன்ற துறைமுகங்கள் அதோட பாதுகாப்புக்காக இந்த வகையான ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மற்றும் விமான எதிர்ப்பு அமைப்புகளை உக்ரைன் ஆல்ரெடி நிறைய முறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏவுகணைகளுக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவு செயல்பட்ட ஒரு ரெக்கார்டு இது இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இதனால் ஏர்க்ராஃப்ட்ஸ் இது வரைக்கும் சுற்று வீழ்த்தப்பட்டதாக ஹிஸ்ட்ரி கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் லைனில் கொண்டு வந்து இது டெப்ளாய் பண்ணுறப்போ அதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்னென்ன நடக்குதுன்னு. இப்போதைக்கு உக்ரைன் பேட்ரியாட் இல்லாத வரைக்கும் ரஷ்யாவோட ரொம்ப பெரிய ஒரு அக்ரஷனுக்கு உள்ளாகுவாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் சமீப நாட்களாக சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காரு. இந்த அதிகப்படியான ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறது, ரஷ்யா ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய இடத்துல அதற்கான வித்தியாசங்களான தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி இருந்தும் அது எதுவும் இந்த இடத்துல பத்தாது. ரஷ்யாவங்க பின்வாங்க வைக்கணும்னா இன்னும் அதிகப்படியான வெப்பன்ஸ், அதிகப்படியான ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால முயற்சிகள் பண்ண முடியும். இதற்கு அடுத்து நடந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா, கார்கிவ் பகுதியில் பெச்சனின் சொல்லக்கூடிய நகரத்தின் மீது, ஒரு சிறிய நகரத்தின் மீது நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். ரொம்ப வந்து ஒரு ஒஸ்ட் அட்டாக். இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். ரஷ்யாவோட பேண்டோரல் ஜெட் வகையிலான ட்ரோன், ஒரே ஒரு சிங்கிள் ட்ரோன் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்பின் மீது ஸ்ட்ரைக் நடத்தினதா செய்தியில் நடந்து வந்திருக்கு. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னதா, சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்கு. 10 நபர்கள் இந்த ஒரு இடத்துல இறந்துருக்காங்க. அதுவும் இந்த பிளாஸ்ட் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, சில நபர்களோட உடல்கள்லாம் வந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு இந்த உடல் வந்து சிதறி பலியாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. DNA டெஸ்ட் இல்லாமல் இது எதையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒஸ்ட்டு ஒரு சிவிலியன் அட்டாக்காக இது சமீப நாட்களில் பதிவாயிருக்கு. ஆக்சுவலாக இதை நான் வந்து சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். ஆனால் இது தப்பு. காஃபி ஷாப்பில் எந்த விதமான, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சிவிலியன் சைஸில் நிறைய இடத்துல வந்து உக்ரைன் வந்து வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போல்லாம் வந்து அதை அடிச்சப்போ நம்ம அதை பற்றி பெருசாக வந்து அப்போஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஏன் சிவிலியன் சைட்ஸில் இதை
கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு தான் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சிவிலியன் சைட்டை அடிச்சிருக்காங்க. இதை வந்து ரஷ்யா வந்து எதற்காக பண்ணாங்க, இல்லை வந்து எலக்ட்ரானிக் ஜாமிங்னால இந்த ட்ரோன் வந்து இடைமாறி சென்று வேற ஒரு டார்கெட்டை நோக்கி போயிடுச்சா, அதெல்லாம் வந்து தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல் மிகப்பெரிய கண்டனத்திற்குள்ளாக வேண்டியது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து சிவிலியன் சைட்ஸ்க்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அவங்க பண்ணுற நல்லதை பேசுகிறப்ப அவங்க பண்ணுற தப்பையும் பேசணும். இது அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மொத்தமாக இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உக்ரைன் பண்ணக்கூடிய தவறு, ரஷ்யா பண்ணக்கூடிய தவறு, இதற்கெல்லாம் வந்து தண்டனை அனுபவிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட பார்வையும், ரஷ்யா முதல் முறையாக ஒரு 30 கிலோமீட்டர்கள் வரைக்கும் ஃப்ரண்ட் லைனுக்குள்ள ஊடுருவி ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து நம்ம பெருசாக பேசலாம். ஆனால் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் உள்ளே போயிருக்காங்கிறது ரஷ்யாவுக்கு பெருமை கிடையாது. ரஷ்யா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பெருமை கிடையாது. இவங்க அதை எப்பயோ பண்ணியிருக்கணும். பேட்ரியட்காக தான் இதை அவங்க பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தா பேட்ரியட் அந்த இடத்துல ஹீரோ ஆகிடும். ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன காரணங்களுக்காக இவ்வளோ நாள் அவங்க அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அதை பற்றி எதுவும் ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம டாபிக் சஜஷன் சொல்லுங்கள். அடுத்து அதை பற்றி பேசலாம்னு சொல்லி. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுது உங்கள் ஆர்கே.